வணக்கம். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லாங் ரிவ்யூ. இந்த வாரம் நான் லாங்காக ரிவ்யூ பண்ண போற படம். எனக்கு புடிச்ச நான் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா நினைக்கக்கூடிய ஒரு இயக்குனர் மறுபடியும் ஒரு ஃபீச்சர் ஃபில்ம் பண்ணியிருக்காங்க. படத்தில நடிச்சிருக்கிறவரு கார்த்தி, அ ராஜ்கிரண் ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்க. சத்யராஜ் அவர்கள் வில்லனாக நடிச்சிருக்காங்க. படத்தின் பெயர் வாவாத்தியார். நீங்க நினைக்கலாம், இவர் என்ன போக போக இஷ்டத்துக்கு லேட்டா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கலாம். சாரி கோச்சுக்காதீங்க. நான் ஊர்ல இல்ல. இந்த படம் வெளிவரும்போது. அ வெளியூர்ல இருக்கேன். பட் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு ஸ்க்ரீனிங்க புடிச்சுட்டு பார்த்துட்டேன். பார்த்த உடனேவே ஆக்சுவலா நான் இன்னும் ஊருக்கு திரும்ப வரல. சரி ஓகே அப்படியே சட்டுன்னு ஒரு வீடியோ ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் நானு. ஸோ அ வாங்க வாவாத்தியார் பத்தி பேசுவோம். வாவாத்தியார்ல எனக்கு புடிச்ச ஒரு முக்கியமான ஒரு மொமெண்ட் ஒண்ணு இருக்கு. அந்த மொமெண்ட் பத்தி நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மொமெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு மினிஸ்டர் வந்து அவர்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட்ட குடுத்துருவாங்க. மொத்த டிபார்ட்மெண்ட்டும் பிளான் பண்ணி. அந்த மினிஸ்டர் என்ன பண்ணணும் அப்படின்ற அவங்க எதிர்பார்ப்புன்னா, நீங்க ஃபோன்ல பேசுற மாரி ஒரு பாவலா ஒண்ணு பண்ணணும். நான் இந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத அப்படியே நீங்க பேசணும். எதிர் சைட்லயே நம்ம ஆள் தான் இருப்பாரு. அவரும் பேசுவாரு. இந்த நாடகம் எதுக்கு அவங்க நடத்துறாங்க அப்படின்னா, இந்த நாடகத்தின் வழியாக ஒரு இத வந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள நம்ம எப்படியாவது ஏமாத்தி, அவங்களா நம்ம வலையில வந்து விழுற மாதிரி நம்ம பண்ணணும் இந்த நாடகத்த அப்படின்ற மாரி தான் அது பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்ப இந்த ஐடியாவ நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ஆக்சுவலி ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு ஐடியா. ஷாக்கிங்னா எப்படி சொல்றேன் அப்படின்னா, ரொம்ப சோகமான ஒரு நிகழ்வு. ஆ என்னடா இப்படி பண்றானுங்க இவனுங்க எல்லாரும் அதிகாரத்த வச்சுக்கிட்டு அப்படின்னு நம்மள யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம். எஸ்பெஷலி பிகாஸ் அவங்க அந்த இளைஞர்கள எப்படியாவது மாட்ட விட்டுட்டு அவங்க ஒண்ணும் அரெஸ்ட்லாம் பண்ண போறதில்ல. அவங்க கொலை செய்யறதுக்கு தான் திட்டமிட்டுட்டு இருக்காங்க. காவல்துறையோட சேர்ந்து இந்த அரசியல்வாதிகள்லாம். பட் ஆனா நாலன் இத எப்படி எக்ஸிக்யூட் பண்றாரு அப்படின்னா, அந்த மினிஸ்டர் வந்து அ பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாரு அந்த ஸ்கிரிப்ட்ட பார்த்துட்டு. அவர் சர்வசாதாரணமா இல்ல. பிறப்பிலேயே அவர் ஒரு நடிகன் அப்படின்ற மாரி ரத்தத்திலேயே நடிப்பு ஊறி இருக்குன்ற மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு குடுக்குறாரு. ஆ ஸோ நமக்கு என்ன பண்ணுதுன்னா, ஒரு பக்கம் ஆ நிஜத்தில இப்படிலாம் நடக்கும்ல. அ இந்த மாரிலாம் என்கவுண்டர் பண்றதுக்கு 1, 2 விஷயம் இது மாரிலாம் பிளான் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டுல்ல அப்படின்னு நம்மள ஒரு பக்கத்தில பயமுறுத்திக்கிட்டே ஆ ஒண்ணு யோசிக்க வைக்குது. மறுபக்கம் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இவருடைய நாடகத்தன்மை, இவருடைய நடிப்பு திறன் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆல்மோஸ்ட் சிரிக்க தான் தோணுது. அண்ட் இத தான் ஐ திங்க் இதுதான் நலன ரொம்ப யூனிக்கான ஒரு ஃபில்ம் மேக்கரா ஆக்குதுன்னு நெனைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு சீரியஸ்னஸ் கொஞ்சம் குறையாம, அப்படி இருந்தாலும் அத பாருங்களேன். இது ஒரு வேடிக்கையா கூட நம்ம பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கி குடுக்குறார்ல. ஸோ வென் நலன் இஸ் இன் ஃபார்ம் இந்த படத்துல சில மொமெண்ட்ஸ் ல அது நம்ம கவனிக்க முடியும். அவர் குடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷங்கள் பெரும்பாலான இயக்குனர்கள் ஆல முடியாத சந்தோஷம். நலன் வேற என்ன பண்ணுவாரு அப்படின்றது நமக்கு தெரியும். என்னன்னா, ரொம்ப யூனிக்கான கதைக்களத்த உருவாக்கக்கூடியவரு, தேர்ந்தெடுக்கக்கூடியவரு. அந்த யூனிக்கான கதைக்களம் தேர்ந்தெடுக்கிறோமே அப்படிங்கிறதுனால, நம்ம மண்ல இருந்து அது விலகி இருக்கணுன்ற அவசியம் இல்ல. அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியும் அவர் படங்கள்ல. காதலும் கடந்து போகுமா இருக்கட்டும், சூதுகவுமா இருக்கட்டும், இந்த மாரி படங்கள்ல அது அது ஓரளவுக்கு நம்ம ஊர்ல தான் நடக்கிற கதைகள் அப்படின்றத நம்மளால நம்ப முடியும். இப்போ இந்த ஃபில்ம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சூப்பர் ஹீரோ அப்படின்ற ஒரு ஐடியா வந்து கொஞ்ச நாளாகவே, கொஞ்சம் வருஷங்களாகவே எல்லா பக்கமும் இருக்கு. கரெக்ட்டா? அ அது இருக்கிற இந்த காலகட்டத்தில பெரும்பாலான வ படங்கள் என்ன பண்ணுதுன்னா, அது அது ஒரு வெஸ்டர்ன் படங்கள்லேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து தான் உருவாக்குறத நம்மளால பார்க்க முடியுது. அத புரிஞ்சுக்கவும் முடியுது. ஏன்னா, கடந்த ஒரு 10, 15 வருஷமாக மார்வலும், டிசியும் தான் உலகம் பூராக இந்த சூப்பர் ஹீரோ அப்படின்ற ஒரு ஜான்ர பிரபலப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஹவெவர் நலன் குமாரசாமி என்ன பண்றாருன்னா, இப்போ சூப்பர் ஹீரோ அப்படின்றது முதல்ல அதெல்லாம் இருக்கட்டும். அ என்னது சிலந்தி வந்து கடிச்சது, அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா மியூட்டேஷன் ஆச்சு. இந்த மாரி இதெல்லாம் விட்டுருங்க. நம்ம ஊர்ல சூப்பர் ஹீரோ யாரு? அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதனால தான் எனக்கு இந்த படத்தினுடைய வாவாத்தியாருடைய கதைக்களம் இன்ட்ரஸ்டிங் ஆகப்பட்டுச்சு கண்டிப்பாக. நம்ம ஊர்ல சூப்பர் ஹீரோ யாரு? அப்படின்னா, நம்ம ஸ்க்ரீன்ல வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் தானே நமக்கு. படங்கள் என்ன பண்ணுது நம்ம மனசுக்குள்ள அப்படின்றது நமக்கு தெரியும். நம்ம எப்படி அ மலைச்சு வாய அப்படியே பொளந்து அப்படியே அண்ணாந்து அவங்கள பார்க்குறோம், அவங்க ஸ்க்ரீன்ல வரும்போது அப்படின்றது நமக்கு தெரியும். நமக்கு அறிவுரைகள் குடுக்கக்கூடியவங்களாக தான் இருக்காங்க பெரும்பாலும் இந்த கமர்ஷியல் படத்தில வரக்கூடிய நட்சத்திரங்கள். அம் ஸோ ஸோ வை நாட் அ அ அவங்களையும் நம்ம பயன்படுத்தலாமே! நம்ம சூப்பர் ஹீரோக்கு எங்கெங்கேயோ ஏன் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அ எங்க போறாருன்னா, நேரா எம்ஜிஆர் அவர்கள கொண்டு வராங்க. அண்ட் எனக்கு புரியுது. அவர் ஏன் எக்ஸைட் ஆயிருப்பாரு இந்த பாசிபிலிட்டீஸ்ல அப்படின்னு. ஏன்னா ஒரு பக்கம் மாடர்ன் வேர்ல்டுல இப்போ எம்ஜிஆர் அவர்கள் சுத்திக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா செம குவர்க்கியா தான் இருக்கு. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக தான் இருக்குல்ல. மறுபக்கம் இதனுடைய விஷுவல் பாசிபிலிட்டீஸும் நல்லா இருக்குமோ அப்படின்ட்டு கண்டிப்பா யோசிக்க வச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா கார்த்தி அவர்கள் இந்த எம்ஜிஆர் கதாபாத்திரத்த ப்ளே பண்ணும்பொழுது, அவருடைய ஒரு மேக்கப்பாக இருக்கட்டும், அந்த மெலிசான மீசையாக இருக்கட்டும், இல்ல ஒரு குரல எப்படி பயன்படுத்துவாரு?
இல்ல அவரு பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், வரக்கூடிய குதிரையாக இருக்கட்டும், இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம். சாட்டையாக இருக்கட்டும், பாடி லாங்குவேஜ்ல இப்படிலாம் பண்ணுவார்ல. அதனால அதெல்லாம் அவர் எப்படி யூஸ் பண்றாரு. இது எல்லாமே மேபி ஒரு விஷுவல் ஆகவும், கான்டென்ட் ஆகவும் இந்த கான்ட்ராஸ்ட் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக, குவர்க்கியாக இருக்குமேன்னு யோசிச்சிருக்கலாம். அண்ட் இது எல்லாமே செட்டப் பண்ணும் பொழுது, இந்த படத்த நான் ரசிச்சேன். எந்த இடங்கள்ல அப்படின்னா, இப்போ அந்த அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கார்த்தி வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ப்ளே பண்றாரு, ராமுன்னு சொல்லிட்டு. அவன் வந்து ஒரு கெட்டவனாக அவன் இருப்பதும், மறுபடியும் திரும்ப வேலைக்கு எப்படி வருவதும், இல்ல ஒரு ஒரு மரணம் நிகழும் பொழுது அவனுடைய குடும்பத்தில, அங்க எம்ஜிஆர் தோற்றத்தில பல மனிதர்கள் அங்க வந்து பங்கேற்பதும், அங்கங்க ஃப்ரேம் படங்கள் எம்ஜிஆர் அவர்கள் இருப்பதும், அதுவே ஒரு குட்டி கேரக்டராக மாறுவதும், குதிரையில திடீர்னு வேஷம் போட்டுக்கிட்டு வருவதும், இது எல்லாமே இதெல்லாம் செட்டப் பண்ணும்பொழுது எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக தான் பட்டுச்சு. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இது என்னவாக ஆகக்கூடும் அப்படின்றது தான் நமக்கு ஒரு பெரிய சுவாரஸ்யத்தையே நமக்கு உருவாக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ சொல்லிட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அ அ ஞாபகம் வச்சுக்கக்கூடிய சந்தோஷங்கள இந்த படம் இந்த பிரமிஸ வச்சு குடுக்க ரொம்ப தவிக்குது. நானும் யோசிச்சேன். ஏன் ஒரு அடிப்படையான ஒரு கதை எங்க இருக்கு? கதைக்களம் கண்டிப்பா நம்ம பேசினது போல இன்ட்ரஸ்டிங்காக தான் இருக்கு. என்னவாக இருக்கும் அப்டின்னா, மேபி இந்த படம் பாடல்கள எப்படி பயன்படுத்துதோ, அது எனக்கு பெருசாக ஒட்டல. அம் இது பாட்ட நான் குறை சொல்லல. பயன்படுத்தப்பட்ட விதம் தான் நெனைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம்ன்ற பாட்டுடைய அந்த ரீமிக்ஸ் வெர்ஷன் எனக்கு ரொம்ப புடிச்சது. செமையா இருக்கு. பயங்கர க்ரூவியா இருக்கு. ஆனா இந்த படத்தினுடைய இது ரொம்ப சீரியஸான ஒரு கதைக்களம்ல. பாருங்க இளைஞர்கள், புரொட்டஸ்ட்ஸு, அரசியல்வாதிங்க, கொலை செய்றதுக்கு என்கவுண்டர்ஸ் இதெல்லாம் போய்க்கிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில, சட்டுன்னு வாங்க அப்படி ஒரு பாட்டு பார்த்துட்டு வருவோம் அப்படின்ற ஒரு தன்மை ஒண்ணு இருக்குல்ல. ஸோ எனக்கு சாங் பிளேஸ்மெண்ட்ஸ் கொஞ்சம் ஈவன் ஃபுல் ஃப்ளெட்ஜ் சாங்ஸ் யூஸ் பண்ணாத இடங்கள்ல கூட எனக்கு பெருசாக ஒட்டல. அது ஒண்ணு. இல்லன்னா மேபி இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை இந்த படத்தில நம்மள மிரட்டக்கூடிய ஒரு வில்லன் இல்லையோ அப்படின்னு தோணுது. இது சத்யராஜ் அவர்கள் பெர்ஃபார்மன்ஸ பொறுத்து கிடையாது. அவருடைய கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்ட விதத்த பொறுத்து தான் நான் சொல்றேன். இப்ப அவர் வந்து பெரியசாமி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் ஒரு வில்லன ப்ளே பண்றாங்க. இப்ப பெரியசாமி பத்தி ஒரு பிரீஃபா ஒரு மான்டாஜ் ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கங்க. கண்டிப்பா அவருடைய லுக்ல வேலை செஞ்சிருக்காங்க. ஒரு எடுப்பான பல்லெல்லாம் வச்சுட்டு. பொட்டென்ஷியல் எப்படி நம்ம படத்துல ஒரு பொட்டென்ஷியல பார்த்து, இது என்னவாக ஆகுமோ, பயங்கரமா ஏதோ ஒரு இடத்துக்கு போய் சேருமோன்னு நம்ம ஆசையோட பார்க்குறோமோ, இவருடைய கதாபாத்திரமும் அப்படித்தான். ஆனா, படத்துல எப்படி அது நடக்கலையோ, இவருடைய கதாபாத்திரத்துக்கும் அது நடக்கல. கண்மூடி திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல அ ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லாம காணாம போயிடுறாரு. படத்துல உயர்ந்த சிந்தனைகள் இருக்கான்னா, கண்டிப்பா இருக்கு. எந்த மாரி சிந்தனைகள் சொல்றேன் அப்டின்னா, இப்போ பெரியசாமி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்த கொல்றதுனால இங்க எதுவும் மாறப்போவது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் அவர்கள் பேசுவதாக இருக்கட்டும். இல்ல அ நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இந்த சினிமாக்கு தான் எவ்வளோ ஒரு பவர் இல்ல மக்கள இன்ஸ்பயர் பண்ணுவதற்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராஜ்கிரண் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். அவர் வந்து ஓரளவுக்கு நல்லவனாக இந்த சமூகத்துல நாம வாழணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான காரணமே, அவர் சினிமால பார்க்கக்கூடிய ஒரு ஒரு மனிதன் தானே. ஆ அத பத்தி யோசிக்க வைக்குது. இல்லன்னா இந்த படமே அம் என்கவுண்டர்ஸ்க்கு எதிராகவும், அரசியல்வாதிகளுக்கு, பவர்ஃபுல் பாலிட்டிஷியன்ஸ்க்கு எதிராகவும், இந்த சிஸ்டமுக்கு எதிரான ஒரு ஒரு நிலையில தானே இருக்கு. அதுவாக இருக்கட்டும். பட் ஆனா நான் ஒண்ணு சொல்லவா? இது எல்லாமே ரொம்ப சீரியஸான சிந்தனைகள் இல்லையா? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு பக்கம் இந்த ஒரு பயங்கர சீரியஸான ரியல் வேர்ல்ட் இஷ்யூஸ் கலந்த ஒரு கதை ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. மறுபக்கம் இத ஒரு ஃபேண்டஸியாக பார்க்கக்கூடிய தன்மை, டிபிக்கலி அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்த வில்லன கொன்னா ஒண்ணும் ஆவாதுன்னு சொல்றீங்க. ஆனா வந்து காப்பாத்துறவர் யாராக இருக்காருன்னா, ஒரு ஒரு தனி மனிதன். சேவியர் ஃபிகர் அப்டின்ட்டு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு. அவர் வந்தா எப்படி இருக்கும்ல, எல்லாரையும் எப்படி காப்பாத்துவார்ல, அப்டின்ற ஒரு ஃபீலிங் ஒண்ணு உருவாக்குதுல்ல. அ எனக்கு என்னன்னா, அது அது ரொம்ப குவர்க்கியா, அது ஃபன்னியா வேற ட்ரீட் பண்ண ட்ரை பண்ணும்பொழுது, இந்த கான்ட்ராஸ்ட் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு கான்ட்ராஸ்ட்டாக இல்ல. அம் இந்த 2 உலகமுமே வெவ்வேறு உலகங்களாக தான் என்னால பார்க்க முடிஞ்சது. இது 2மே சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து ஒரு கோர்வையான கதைய சொல்ல தவிக்குதுன்னு தான் நெனைக்கிறேன். ஆப்வியஸ்லி நலன் வந்து ஒரு பயங்கர திறமைசாலி. நல்ல ஒரு கிராஃப்ட் மேலயும் கண்ட்ரோல் இருக்கக்கூடியவர்ன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இப்போ இந்த படத்துல அதனால உங்களுக்கு மெமரபிளான விஷுவல்ஸ அவரால கண்டிப்பா உருவாக்கிக்கிட்டே தான் இருக்க முடியும். எனக்கு ஒரு ஷாட் ரொம்ப புடிச்சது. ராமுவும், ராமச்சந்திரன் அவர்களும் எதிர் நிக்கும் பொழுது, அந்த கேமரா சும்மா மாறி, மாறி ஒவ்வொருத்தருடைய கண்ணுக்குள்ள இவருடைய கண் வழியாக போய் மறுபடியும் அவர கேப்சர் பண்ணுவாங்க. அவரோட கண் வழியா போய் இப்படி சுத்தி, சுத்தி வந்துகிட்டு இருந்துச்சு. அது வெறும் சும்மா ஒரு கிமிக்காக மட்டும் இல்ல. ஏன்னா, இந்த பிரச்சனையே அவங்களுடைய அ ஒரு சைக்காலஜிக்கல் பிரச்சனை தானே. ஸோ அத சுட்டிக்காட்டுவதற்கும் அந்த அந்த விஷுவல் லாங்குவேஜ் உதவுச்சுன்னு நெனைக்கிறேன். அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இல்ல
ஐடியா விஷுவலா இப்போ முருகதாஸ் படங்கள்லலாம் அவர்களுடைய படங்கள்ல பயங்கரமான ஒரு வெப்பன்ஸ்லாம் எடுத்துட்டு வருவாங்கல்ல. அந்த மாரி வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு எதிரிகள் நிக்கும்பொழுது, ஒருத்தன் குதிரையில சாட்டையோட வர்ற அந்த ஒரு 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 விஷுவல் இருக்குல்ல. the விஷுவல் டெஃபினெட்லி இஸ் இன்ட்ரஸ்டிங். ஆனா, நான் நான் கொஞ்சம் வருத்தப்பட்டது என்ன அப்டின்னா, ஃபைட்ஸ் எனக்கு அவ்வளோ மெமரபிளாக இல்ல. கொஞ்சம் ஜெனரிக்காக தான் இருந்துச்சோ! இப்போ எம்ஜிஆர் அவர்கள் இங்க வராங்க அப்டின்னா, மேபி அது இன்னும் கொஞ்சம் இமேஜினேட்டிவா இருந்திருக்கலாமோ! அந்த ஃபைட் கொரியோகிராஃபி. அப்டின்னு சொல்லிட்டு அது என்ன யோசிக்க வச்சது. ஸோ ரொம்ப நெறைய ஐடியாஸ் கொண்ட திரைப்படம். ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு படம் போலவே தோணுச்சுன்னு நெனைக்கிறேன். தன்னுடைய குவர்க்ஸ், தன்னுடைய என்ஜாய்மென்ட், தன்னுடைய ஹியூமர்லயே ரொம்ப ஆர்வம் காட்ட முயற்சி பண்ணக்கூடிய இந்த திரைப்படம் வந்து ஏதோ ஒரு ஐடியாவ கூட முழுசா ஃப்ளெஷ் அவுட் பண்ண முடியல அப்படின்னு தான் நெனைக்கிறேன் நானு. இப்போ ஒரு சூப்பர் ஹீரோ ஆரிஜின் ஸ்டோரி அப்படின்னா, அப்போ சைக்காலஜிக்கலி அந்த கதாபாத்திரத்துக்குள்ள ஒரு வேலை ஒண்ணு, பெரிய வேலை ஒண்ணு நடக்கணும்ல. அது ஆன் பேப்பர் தியரட்டிக்கலி நடந்திருக்கலாம். பட் படம் அத நமக்குள்ள கடத்த தவிக்குது. அ ஏன்னா கண்டிப்பா அ நான் சொன்னது போல இந்த பிரெமிஸ் ரொம்ப கூலான ஒரு பிரெமிஸு. இசை அஃப்கோர்ஸ் சந்தோஷ் அவர்கள் சொல்லவே தேவையில்ல. அ சூப்பர் ஹீரோ அப்படின்றவன் நம்ம ஊர்ல இருந்தே ஒரு நடிகன கொண்டு வந்தா எப்படி இருக்கும்னு யோசிக்கிற ஒரு ஐடியா, கூலான ஒரு ஐடியா. பட் பிரச்சனை என்னன்னா, குதிரையில சும்மா கெத்தா வாத்தியார் வேணா வரலாம். ஆனா கடைசி வரைக்கும் நம்மள கவரக்கூடிய, நம்மள ஆழ்த்தக்கூடிய ஒரு அ ஒரு ஒரு கதை கடைசி வரைக்கும் வரல அப்படின்னு தான் நெனைக்கிறேன். இந்த படம் முடியும் பொழுது அந்த அந்த உணர்வு தான் எனக்கு இருந்துச்சு. நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லாங் ரிவ்யூ ஆஃப் வா வாத்தியார். நீங்க கண்டிப்பா எப்பயோ பார்த்திருப்பீங்க. நான் தான் லேட்டா பார்த்துருக்கேன். நீங்க என்ன நெனச்சீங்க? கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல விடுங்க உங்களுடைய ரெஸ்பான்ஸஸ. மறுபடியும் இன்னொரு ரிவ்யூக்கு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.